எட்டாம் வீடு ஒரு மனிதனுடைய ஆயுள சொல்லக்கூடியது எட்டாம் வீடு. ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட மரணம் நிகழும்? தற்கொலையா, தூக்கிட்டு சாவாங்களா, இல்ல விபத்துகள் நடக்குமா, இல்ல மாடியிலேருந்து குதிச்சு இறந்து போயிடுவாங்களா, இப்படின்னு அவனுடைய மரணத்தை எந்த மாதிரி தன்மை நிகழும் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு இந்த எட்டாம் வீடு. பல ரகசியங்களை கொண்டது இந்த எட்டாம் வீடு. கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய தாம்பத்திய உறவை சொல்லக்கூடியதும் இந்த எட்டாம் வீடு. அதாவது அந்யோன்யம் சொல்லுவாங்க இல்லையா, செக்ஷுவல் ஹேபிட்ஸ் அண்ட் இன்டிமெசி. இந்த மாதிரி மறைப்பொருள் விஷயங்களை, அதாவது மறைஞ்சு இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியே கொண்டு வர்றதும் எட்டாம் வீடு தான். இந்த மாதிரி மறைஞ்சு இருக்கக்கூடிய செக்ஷுவல் விஷயங்களை சொல்றதும் எட்டாம் வீடு. ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடிய விபத்து, ஆபத்து, அசிங்கப்படுறது, அவமானப்படுறது, தலை குனிஞ்சு போறது, அதாவது செஞ்ச தப்புக்கும் அவன் தண்டனை அனுபவிப்பான், செய்யாத பாவங்களுக்கும் ஒருத்த அனுபவிப்பான். பார்த்தீங்களா, அந்த தப்பையே பண்ணியிருக்க மாட்டான், அதுக்கு ஒரு பாவத்தை அனுபவிச்சுட்டு முடிப்பான் இல்லையா, அதையும் சொல்றது இந்த எட்டாம் வீடு. பாவச் செயலுக்கான தண்டனையை குறிப்பது இந்த எட்டாம் வீடு. திடீர் கோட்டீஸ்வர யோகம், இந்த லாட்ரி அடிக்கிறது, புதையல், திடீர்னு பணவரவு ஏற்படுறது, இதை பற்றி சொல்கிறதும் இந்த எட்டாம் வீடு. கொலைகள், திருட்டு நடக்கிறது, திருட்டு தொழில் பண்ணி அதன் மூலயமா ஆதாயம் அடையணும்னு பார்க்கறது, இந்த மாதிரி சமுதாயத்துக்கு முரண்பாடான விஷயங்கள் பண்ணி அதில் சிக்கி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தலை குனிஞ்சு போனால் இந்த எட்டாம் வீடு தான். இந்த எட்டாம் வீடு தான் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சொல்லும். நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மனுஷனுக்கு நடக்கக்கூடிய, அதாவது ஒரு 60 to 70% அவன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அசிங்கம், அவமானம், கேவலமான விஷயங்கள், இந்த அத்தனை விஷயங்களுமே பாவச் செயல்கள், இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய வீடு இந்த எட்டாம் வீடு தான். இந்த எட்டாம் வீடு பெருசாக நல்லது செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக நல்லது செய்கிறதே கிடையாதுங்க. ஓகேவா? இன்னொன்று என்ன பண்ணோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஆராய்ச்சியாளர்களை குறிக்கக்கூடிய ஒரு வீடும் இந்த எட்டாம் வீடு. எப்படி காலச்சக்கரத்துக்கு எட்டாம் வீடு எதுவாகுது? விருட்சக ராசி தானே எட்டாம் வீடாக வருது. அந்த ராசியோட அதிபதி யாரு? செவ்வாய். ராசியோட அதிபதி செவ்வாய் தான். ஆனால் அந்த வீட்டோட காரகத்துவம் யார் கண்ட்ரோலில் போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சனியோட கண்ட்ரோலில் போகுது. சனி தான் அதை ஆளுமை செய்கிறாருன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். சனியை யாராலையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாதுங்க. அவர் என்ன பண்ணுவார் ஏது அப்படின்னு யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. யூடியூப்ல சொல்லலாம், பட் அவர் கர்ம காரகன். கர்மா, ஒரு மனுஷன் பண்ணுற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு உண்டான நற்பலன்களையும் தீய விஷயங்களையும் நேர்க்குனே செய்யக்கூடியவர் சனி பகவான். அதனால தான் அவர் காலச்சக்கரத்துக்கு 7ஆம் வீடு துலாம்ல உச்சமடைகிறார். தெராசு மறந்துடாதீங்க, நியாய தர்மம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா எட்டாம் வீடு மறைப்பொருள் ஞானத்தை தேடுறது அப்படின்றதுனால ஆர்கியாலஜி, ஆஸ்ட்ரல் சயின்ஸை பற்றி படிக்கிறது, விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள், ரிசர்ச்சர்ஸ், அஸ்ட்ராலஜி, மாந்திரீகத்தை பற்றி சொல்கிறது, வசியம், பிளாக் மேஜிக், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எட்டாம் வீட்டுக்குள்ளே தான் வருது. திடீர் பணவரவு, அதாவது அவன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தாழ்மை நிலையில தான் இருப்பான். ஏதோ ஒரு திடீர்னு ஒரு லாட்ரி அதிர்ஷ்டம் அடிச்சு அப்படியே தூக்கி ஒரு கோபுரத்தில் உட்கார வைக்குது பார்த்தீங்களா, அதுவும் இந்த எட்டாம் வீடு. மொத்தத்தில் இந்த எட்டாம் வீடு ஒரு மனுஷனுக்கு நிறைய கெடுப்பலன்கள் செஞ்சாலும் கூட சிறு சிறு நல்ல விஷயங்களை செய்கிறது இந்த எட்டாம் வீடு. நீண்ட ஆயுளை கொடுக்கறதுமே எட்டாம் வீடு. இப்போ எட்டாம் வீட்டில் சுபகிரகங்கள்லாம் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீண்ட ஆயுளை கொடுப்பாரு. சனீஸ்வரர் இருந்தாலும் நீண்ட ஆயுளை அவர் கொடுக்குறாரு. ஓகேவா? ஸோ மொத்தத்தில் இந்த எட்டாம் வீடு நிறைய கெடுப்பலன்களை செய்யும். அறுவை சிகிச்சை பண்ணுறது, சர்ஜரி, நோய்களால் தாக்கப்படுறது. அதாவது நீங்கள் 6ஆம் வீடை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6ஆம் வீட்டில் வரக்கூடிய நோய்கள்லேருந்து நம்மளால் வெளியே வந்துட முடியும். இப்போ இந்த கடன் பிரச்சனையாக இருக்குது, இல்லை நோய்களாக இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் 6ஆம் வீடு அதில் நம்ம மருத்துவ செலவு பண்ணுறோம். ஏன்னா 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக 12ஆம் வீட்டை பார்வையிடும். அப்போ நம்ம பல செலவுகள் பண்ணி அதுலேருந்து நம்ம மீண்டு வந்துடலாம். ஆனால் அந்த 8ஆம் வீடு கொடுக்கக்கூடிய விஷயத்துலேருந்து உங்களால் அவ்வளோ சீக்கிரம் மீண்டு வரவே முடியாது. பார்த்தீங்கன்னா வாழ்க்கை, அதாவது லைஃப் லாங் அது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓகேவா? ஏன்னா சனியோட காரகத்துவத்தில் வந்து 8ஆம் வீடு வர்றதுனால சனி எப்பயுமே வந்து ஒரு லைஃப் லாங் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணுறாரு. ஸோ லைஃப் லாங் உங்களுக்கு வந்து அந்த விஷயம் வந்து இருக்கும். அதுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ சுகர் வர்றது, பிபி வர்றது, ஸ்கின் டிசீஸ் வர்றது. சில பேருக்கு ஸ்கின் டிசீஸ் வந்துடும், அது போகவே போகாது, அப்படியே வந்து நாள் படக்கில் மாத கணக்கில் வருஷ கணக்கில் அது அப்படியே உடம்புல இருந்துகிட்டே இருக்கும், கண்டுபிடிக்கவே முடியாது. சில நோய்களை வந்து உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது, அப்படியே கண்டுபிடிச்சு நம்ம மருந்து எடுத்துக்கிட்டா கூட அது அப்படியே வந்து உடம்புல இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கெடுபலன்களையும் வாழ்க்கையில் நம்ம கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுக்கறது தாங்க இந்த 8ஆம் வீடு. இந்த 8ஆம் வீடு ஒரு சில நல்லது பண்ணுது, ஆனால் ஒரு 80 to 90% வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கெடு பலன்கள் பண்ணுது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க மக்களே. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 8ஆம் வீட்டில் 9 நவகிரகங்களும் இருந்தால் என்ன மாதிரி பலனை செய்வாங்க அதுதான் முக்கியம். அதாவது இந்த 8ஆம் வீடு காரகத்துவம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, ஆனால் இந்த 9 கிரகங்களும் இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். 8ஆம் வீட்டில் சனி இருந்தால் என்ன செய்வார்? 8ஆம் வீட்டில் சனி இருந்தால் நீண்ட ஆயுள கொடுப்பாருங்க, கண்டிப்பா நிச்சயமா நீண்ட ஆயுள கொடுப்பாரு. ஆனா லக்னாதிபதி வலுவா இருக்கணும். ஏன்னா சனீஸ்வரர் வந்து 8ஆம் இடத்துல இருக்கும்போது லக்னாதிபதி வலுவிழந்து இருந்தாருன்னா நோய் பிரச்சனைகள், நோய் உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதாவது படுத்த படுக்கையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் நீண்ட ஆயுள அவர் கொடுப்பாரு. அதுக்கு தான் லக்னாதிபதி வந்து வலிமையா இருக்கணும். ஸோ வலிமையாக இருந்துட்டா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட ஆயுளை வந்து கொடுப்பாரு. ரகசியங்கள் புதைந்தது வந்து 8ஆம் வீடு அப்படின்ற கணக்கில் வர்றதுனால இவங்க ரொம்ப ஒரு ரகசியவாதியாக இருப்பாங்க. சீக்ரெட்ஸ், அவங்களுக்குள்ள நிறைய சீக்ரெட்ஸை வந்து மறைச்சு வச்சுருப்பாங்க. இந்த 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தொழில் ரீதியாக என்ன பண்ணுவார் நம்ம பார்த்தோம்னா, கோல், பெட்ரோலியம், அயன் அண்ட் ஸ்டீல், அதாவது இந்த நிலக்கரி இருக்கு இல்லையா, பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய இந்த நிலக்கரி, அதுக்கப்புறம் இந்த இரும்பு, மெட்டல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து அவர் ரொம்ப சாதகமான ஒரு நல்ல விஷயங்களை செய்வார். இப்போ நீங்கள் இந்த மாதிரி துறைகள்லாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது சாதகமான பலன்களை வந்து கொடுக்கும். ஸோ 8ஆம் இடத்துல இருக்க சனினால அண்டர் கிரவுண்ட் ஒர்க்ஸ், புரியுதுங்களா, இந்த மைனிங் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட் ஒர்க்ஸ் எல்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா அது ரொம்ப சாதகமான பலன்களை கொடுக்கும். வெளிநாட்டு யோகங்களை இந்த சனி 8ஆம் வீட்டில் இருந்தால் கொடுப்பாரு. அதன் மூலயமா நீங்கள் வந்து பொருளாதாரத்தை வந்து முன்னேற்றம் அடையலாம். நல்ல வேலைகளை வந்து 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய வந்து சனி தருவார். லக்னாதிபதி ப்ளஸ் 8ஆம் வீட்டில் இருக்கும்போது சனியும் 8ஆம் வீட்டில் சம்மந்தப்படும் போது திடீர் யோக அதிர்ஷ்டங்களை வந்து தருவாருங்க. ஸோ லக்னாதிபதி சம்மந்தப்படும், லக்னம் என்பது உங்களை குறிக்குது. ஸோ லக்னம் என்பது உங்களை குறிக்கிறதுனால லக்னாதிபதி 8ஆம் இடத்துல மறைஞ்சாலும், நிறைய பேர் சொல்லுவாங்க லக்னாதிபதி 8ஆம் இடத்துல மறைஞ்சா அப்படியும் நல்லது கிடையாது, ஆயுளுக்கு நல்லது கிடையாது அப்படின்னு. அப்படி கிடையவே கிடையாது. லக்னாதிபதி 8ஆம் இடத்துல மறைஞ்சாலும் கூட 8ஆம் இடத்துல சனி அவரோட தொடர்புல இருக்கும்போது நிச்சயமா நற்பலன்களை வந்து சனி வாரி வாரி வழங்குவார். 8ஆம் இடத்தில் ராகு இருந்தா என்ன பலன்? அதிக காம உணர்ச்சிகள் இவங்களுக்கு வந்து இருக்கும், அதிக காம சிந்தனைகள் வந்து இவங்களுக்கு இருக்கும். ஆண்களா இருந்தா பெண்கள் மீது அளவு கடந்த ஆசைகளும், பெண்களா இருந்தா ஆண்கள் மீது ஒரு அளவு கடந்த ஒரு ஆசைகளும் சிந்தனைகளுமே வந்து ஏற்படுத்துவாங்க. தவறான கெட்ட பழக்க வழக்கங்களும் வந்து போறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அசிங்கப்படுறது, அவமானப்படுறது, இது எல்லாமே வந்து 8ஆம் இடத்துல இருக்க ராகு ரொம்ப தைரியமா பண்ணுவாங்க. ஏன்னா ராகு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னே வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு சாயா கிரகம் அப்படின்றதுனால தேவையில்லாத ஆசைகளை தூண்டி விட்டு உங்களை வாழ்க்கையில வந்து அசிங்கப்பட்ட, அதாவது என்னடா இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணிட்டோமே அப்படின்னு பண்ணதுக்கு அப்புறம் உட்காந்து யோசிச்சு ஃபீல் பண்ணி உட்காந்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பண்றது இந்த 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு. ஒருவேளை உங்களுக்கு சுபர்களோட தொடர்பு பார்வை இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு நீங்க தப்பிச்சிருவீங்க. அதாவது 5ஆம் அதிபதியோ இல்லை 9ஆம் அதிபதியோ இந்த 8ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்து அமர்ந்து இல்லை அவரோட நேர்வழி பார்வை இருந்ததுன்னா ஓரளவுக்கு உங்களால தப்பிக்க முடியும். ஆக மொத்தத்தில் இந்த 8ஆம் வீட்டில் ராகு மாதிரி ஒரு பாவகிரகம் அமர்வது அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது கிடையாது. ஆனாலும் கூட வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கும். ஏன்னா ராகு அப்படின்னாலே அது ஒரு ஃபாரின் பிளானட் இல்லையா, ஃபாரின் கிரகம் அப்படின்றதுனால வெளிநாட்டு யோக பாகிதைகளை கொடுக்கறதுக்கு அதிகப்படியான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆராய்ச்சி எண்ணத்தை தூண்டுவாங்க. 8ஆம் இடத்துல ராகு இருந்தாருன்னா அதிகப்படியான ஆராய்ச்சியை தூண்டுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. 8ஆம் இடத்தோட அதிபதியும் வலுவா இருக்காரு. இப்போ வீடு கொடுத்த இப்போ இந்த ராகு 8ஆம் இடத்துல இருக்காரு. அதே 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இப்போ அதிபதி இருக்கார் இல்லையா, அவர் வந்து உச்சமாவோ ஆட்சி பெறும்போது
அவங்க ஆராய்ச்சியாளர்களாக இருக்கிறதுக்கும் சயின்டிஸ்டாக இருக்கிறதுக்கும் சைபர் செக்யூரிட்டி, அதாவது புலனாய்வுத்துறை, போலீஸ் அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, நான் அந்த தவறுகள் பண்ணுறத, அந்த யார் யாரெல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க, தவறுகள் எங்கெங்கெல்லாம் இருக்குது, அந்த மாதிரி ஒரு துறையில் வந்து இவங்க சாதிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியும் மைண்டையும் கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாரு? ராகு புதன் 8ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தா இந்த மாதிரி வேலைகளை வந்து பண்ண சொல்லுவார். ராகு சந்திரன் கூட இந்த காம்பினேஷனுக்கு. ஸோ ராகு புதன், ராகு சந்திரன்லாம் இருந்தால் ஆராய்ச்சியாளர்களாக வரலாம், சயின்டிஸ்டாக வரலாம், சைபர் செக்யூரிட்டி, புலனாய்வுத்துறை, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்க வந்து சாதிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ராகு 8ஆம் இடத்துல இருந்தால் கொஞ்சம் நற்பலன்கள் தான் செய்கிறாரு, மீதி 80% வந்து கெடுபலன்களை செய்கிறாரு. கொள்ளை அடிக்கிறது, சமுதாயத்துக்கு அகெயின்ஸ்டாக இவங்க வந்து மாறுறது. ஏன்னா ராகு ஒரு அன்யூஷுவலான ஒரு விஷயத்த பண்ணுறவர் புரியுதா. அதாவது சமுதாயம் ஒன்று பண்ணுதுன்னா இவங்க அதுக்கு முரண்பாடான ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா அவங்க ராகுவோட தொடர்பில் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ சொசைட்டிக்கே முரண்பாடான ஒரு விஷயம் பண்ணுறது, சொசைட்டியை விரோதம் பண்ணிக்கிறதெல்லாம் இவங்க தான். ஸோ ஓரளவு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சுவர்களோட தொடர்பு இருக்கும்போது ஓரளவுக்கு இந்த ராகுவை நம்ம கண்ட்ரோலில் வைக்க முடியும். கேது 8ஆம் இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவார்? பிளாக் மேஜிக்னு சொல்லக்கூடிய பில்லி, சூனியம், ஏவல், சமுதாயத்துக்கு அகெயின்ஸ்டாக சில விஷயங்களை வந்து பண்ண வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது சொசைட்டி ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க அதை பயப்படவே மாட்டாங்க, ரொம்ப தைரியமாக இறங்கி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு மனோநிலைமையை வந்து எடுத்துகிட்டு வருவார். ஆராய்ச்சி சிந்தனைகள் அதே மாதிரி ராகு மாதிரியே கேதுவும் 8ஆம் இடத்துல இருந்தால் அதிகப்படியான ஆராய்ச்சி குணத்தையும் ஆராய்ச்சி சிந்தனைகளுமே வந்து எடுத்துட்டு வருவார். ஆன்மீகத்தின் மேலே நாட்டம் வரும். அதாவது ஆன்மீகத்தின் மேலே ஒரு இன்ட்ரெஸ்டும் ஈர்ப்பும் வரும். எப்படி வரும்? குரு பார்வை, சுபர்களோட பார்வை வந்து கேது பகவானுக்கு வந்து விழுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக துறையிலையோ இல்லை ஆன்மீக ஆராய்ச்சியிலையோ அவங்க வந்து சிறந்து விளங்குறதுக்கு வந்து அதிகப்படியாக வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் பயப்படுவீங்களே, 8ஆம் இடத்துல கேது இருக்குப்பா, எனக்கு வந்து ஆயுள் அவ்வளோதான், கண்டம் தான் அப்படின்னு சொல்லி பயப்படுவீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஞானக்காரகன் வந்து 8ஆம் இடத்துல கேது இருந்து சுபர்களோடு தொடர்பு கொள்ளும்போது நீண்ட ஆயுளை வந்து 8ஆம் இடத்துல இருக்க கேது வந்து கொடுக்குறாரு. ஸோ 8ஆம் இடத்துல சுக்கிரனோட சேர்க்கை, 8ஆம் இடத்துல குருவோட சேர்க்கையெல்லாம் இருக்குன்னா அவங்க வந்து மருத்துவத்துறையில் வந்து சாதனையாளராக வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஆராய்ச்சி துறையிலையும் வருவாங்க. ஈவன் டாக்டர்ஸுக்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8ஆம் இடத்துல கேது இருக்கவங்க வந்து பெரிய ஆராய்ச்சியாளர். இந்த டாக்டர்ஸோட ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 8ஆம் இடத்துல கேது இருக்கலாம். இல்லை 8ஆம் இடத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரத்தில் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் கேதுவோட நட்சத்திரம் வாங்கி நிற்கலாம். புரியுதுங்களா? ஏன்னா 8ஆம் இடம்ன்றது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், அதாவது மறைஞ்சு இருக்கக்கூடிய விஷயங்களை வெளிக்கொண்டு வர்றது வந்து 8ஆம் இடம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது ஆராய்ச்சியாளர்களுக்கும் ஆராய்ச்சி குணம் உடையவர்களுக்கும் இந்த 8ஆம் வீடு வந்து அதிகப்படியான நற்பலன்களை வந்து செய்யுது. அப்போ கேதுவே வந்து ஒரு ஆராய்ச்சிக்கு உண்டான ஒரு கிரகம் அப்படின்றதுனால அவங்கள வந்து அந்த துறையில் ஒரு சாதனையாளராக மாற்றத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. கேது 4, 8, 12 இந்த மாதிரி இடங்கள்ல வந்து மறையும் போது, அதாவது இந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மோட்ச திரிகோண வீடுகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி வீடுகள்ல கேது வந்து இருக்கும்போது செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஏற்படுத்துறாரு. அதனால அவங்க வந்து ஆன்மீக சிந்தனைகளும் ஆன்மீக தேடலுக்குள்ளும் அவங்க போறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. ஜோதிடம், அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, வாஸ்து இந்த மாதிரி வந்து மறைப்பொருள் ஞானங்களை தேடுறது இந்த 8ஆம் இடத்துல இருக்க கேது. சூரியன் 8ஆம் இடத்துல இருந்தா என்ன பண்ணுவாரு? சூரியனுக்கு 8ஆம் இடத்துல மறைவே கிடையாதுங்க. சூரியனை எங்கேயுமே ஒளிச்சு வைக்க முடியாது. நீங்க என்ன நினைப்பீங்க, 8ஆம் இடத்துல சூரியன் மாதிரி ஒரு ஒளி பொறிந்த கிரகம் தான் மறைஞ்சிடும்? கிடையவே கிடையாது, அவர் மறையவே மாட்டாரு. ஸோ சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல ஒரு தோற்றம், அவங்க நல்ல ஒரு தோற்றம் இருக்கும், ஆரோக்கியமான உடல் அவங்களுக்கு வந்து இருக்கும், தைரியமா இருப்பாங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் வந்து மறைந்தாலும் கூட 2ஆம் வீட்டை அவரு தன்னுடைய சமசப்தம பார்வையால பார்க்குறாரு. அதாவது 8ஆம் வீடு இங்கே சூரியன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், டைரக்ட் ஆப்போசிட்ல என்ன இருக்கு? 2ஆம் வீடு இருக்கு இல்லையா. ஸோ அந்த வீட்டை அவர் பார்க்கும்போது கண்டிப்பா நல்ல ஒரு பேச்சாற்றலை வந்து கொடுக்காரு. சூரியன் புதன் காம்பினேஷன் வந்தாலுமே நல்ல ஒரு பேச்சாற்றலை கொடுப்பாரு. ஏன்னா சூரியன் புதன் வந்து புதாதித்ய யோகத்தை வந்து கொடுப்பாங்கங்க. அப்போ நல்ல சிந்தனைகள், அறிவாளிகள், அரசியல்வாதிகளை கூட உருவாக்குறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. இந்த மேடை பேச்சாளர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் அந்த சூரியன் புதன் காம்பினேஷன் 2, 8
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா அவங்க ரொம்ப சூப்பராக பேசுவாங்க, அருமையாக பேசுவாங்க, கவனத்தை ஈர்ப்பாங்க. ஸோ 8ஆம் இடத்துல சூரியன் இருக்குது, நிறைய நற்பலன்களை வந்து செய்யும், ஆரோக்கியத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணும், ஆயிலையும் கொடுப்பாரு சூரியன், ஆரோக்கியம். ஏன்னா சூரியன் அப்படின்றது ஹெல்த் இல்லையா, ஹெல்த்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்றதுனால ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவார். திடீர் யோக அதிர்ஷ்டங்கள் வந்து வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி சொத்துக்கள் இவங்களுக்கு வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சூரியன்றது தந்தை. அப்போ 8ஆம் இடத்துல சூரியன் மறையும் போது மறைமுகமாக அப்பா கிட்டேருந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை அவர் சார்ந்த உறவுகள் கிட்டேருந்து உங்களுக்கு வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் வந்து சூரியன் பாவர்களோட சேர்ந்து அமர்ந்து பார்வையில் பார்க்கப்பட்டா தந்தை மீது பகை, கோபம், பிரிதல் இதெல்லாமே வந்து வாய்ப்பு இருக்கு. 8ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தா என்ன பலன்? சந்திரன் வந்து 2 முகமா பலன்கள் கொடுக்குறாருங்க 8ஆம் இடத்துல. எப்படின்னு பாத்தீங்கன்னா, வளர்ப்பிறை சந்திரன் ஒரு விஷயம் இருக்கு, தேய்பிறை சந்திரன் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. 8ஆம் இடம் அப்படின்றது சந்திரன் பொதுவாகவே அங்க வந்து நீசம் அடைகிறாரு, அது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு இதுதான் முதல் வீடு அப்படின்னா டைரக்டா அப்படியே நீ எண்ணிட்டு வாங்க, இந்த விருட்சகத்துல அவர் நீச்சம் அடைகிறாரு. ஓகேவா? ஸோ அப்ப நீச்சம் அடையக்கூடிய சந்திர பகவான் வந்து வளர்ப்பிறை சந்திரனா இருந்தா ஒரு பலனையும் கொடுப்பாரு, தேய்பிறை சந்திரனா இருந்தா ஒரு பலனை கொடுக்காரு. வளர்ப்பிறை சந்திரன் அதாவது பௌர்ணமி கிட்ட நெருங்கக்கூடிய அந்த ஃபுல் மூன் டே அந்த மாதிரி டைம்ல வந்து இருக்கக்கூடிய சந்திரன் என்ன மாதிரி நற்பலன்களை எப்படி கொடுக்குறாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாமே வந்து இன்டிவேட்டிவா இருப்பாங்க, அதிக உள்ளுணர்வு இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க, மன ரீதியா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, மன ரீதியா எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவாயான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இவங்க தான். ஸோ அந்த மன ரீதியான அந்த அதிகப்படியான அந்த சக்தி, மன ரீதியான சக்தியை வந்து இங்கே கொடுக்குது. சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் எங்களுக்கு வராது. இவங்க வந்து சைக்காலஜிஸ்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சைக்காட்ரிக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஈவன் டாக்டர்ஸாக மருத்துவத்துறையில் இவங்க வந்து சாதனையாளராக வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது, ஹீலர்ஸாக வருவாங்க. ஹீலர்ஸ்னால் குணப்படுத்துறது. இப்போ இவங்களெல்லாம் இந்த 8ஆம் இடத்துல இருக்க சந்திரன் இருக்கவங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டப்படுறவங்கள அட்ராக்ட் பண்ணி இழுப்பாங்கங்க. அதாவது சந்திரனும் சுக்கிரனும் இருக்குது, இல்லை சந்திரன் மட்டும் பௌர்ணமி சந்திரன் தனித்து நிற்குதுன்னா அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா குறைகளை வந்து கொட்டக்கூடிய ஆட்கள் வந்து நிறைய அவங்கள தேடி வருவாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் நேச்சுரல் பார்ன் ஹீலர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ சந்திர பகவான் அங்கே இருக்கும்போது நிறைய நற்பலன்களை வந்து அவர் வந்து செய்கிறாரு. அதே மாதிரி சந்திர பகவானுக்கு வந்து இன்னொன்று சொல்லணும்னா, விருட்சக ராசியில் அவர் வந்து நீச்சம் அடைகிறாரு. இதே வந்து நீங்கள் தனுசு லக்னத்தில் பிறக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சந்திரன் வந்து 8ஆம் இடத்துல கடகத்தில் வந்து அவர் ஆட்சியாராரு. அப்போ இது நிறைய நற்பலன்களை செய்யுங்க. இவங்க கிட்ட பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா சந்திரன் வந்து லிக்விட் கேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, பணத்துக்கு அவர் தான் அதிபதி அப்படின்ற மாதிரி. சந்திரன் சுக்கிரன் லிக்விட் கேஷ், அதாவது ஆடம்பர வாழ்க்கை, லிக்விட் கேஷ், இது எல்லாத்துக்குமே வந்து சந்திர பகவான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்றதுனால நீங்கள் தனுசு லக்னமாக பிறக்கிறீங்க, 8ஆம் இடத்துல சந்திரன் வந்து தனித்து அமர்ந்து சுபகிரகளோட சேர்க்கையோ பார்வையோ இருக்கும்போது பணவரவு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். பண ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து வராது, ஏதாவது ஒரு வகையில் வந்துகிட்டே இருக்குங்க, மறைமுகமாக எப்படி வேணாலும் உங்களுக்கு வந்து வரும். ஸோ சந்திரன் வந்து ஆட்சியாக இருக்கணும். இதே வந்து தேய்பிறை சந்திரனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 8ஆம் இடத்துல உங்களுக்கு அமரக்கூடிய சந்திரன் தேய்பிறை சந்திரனா இருக்குன்னா நிறைய மன அழுத்தத்துக்கு வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதுல இருந்து வெளியில வரவே முடியாம சில நேரம் போகும். அதாவது நீங்க ஏதாவது ஒரு டிப்ரெஷனுக்கு போயிட்டீங்கன்னா அப்படியே ஆழமா இறங்கி போயிடுவீங்க. ஏன்னா விருட்சகம் என்பது ஒரு ஆழ்துளை கிணறு மாதிரி, டீப் போர்வெல்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து அதன் மூலயமா வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து சைக்காட்ரிக்ட போய் நீங்களே போயிட்டு மனநிலை மருத்துவர்கிட்ட போய் நிறைய அட்வைஸ் வாங்குறது, மீண்டு வர முடியாமல் போகிறது, கஷ்டப்படுறது, பொருளாதார ரீதியான கஷ்டங்கள் வந்து ஏற்படுறது. ஸோ இந்த மாதிரி கெடுப்பலன்கள் வந்து சந்திர பகவான் 8ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் நிறையவே வந்து கொடுக்குறாரு. ஏன்னா அவர் நீசம் அடைகிற ஒரு வீடு, அதுவும் தேய்பிறை சந்திரனாக வரதுனால கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயங்களையுமே வந்து அவர் வந்து செய்கிறாரு. ஸோ நீங்கள் 8ஆம் இடத்துல இருக்க சந்திரன் இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது மனசில் கொஞ்சம் திடகாத்திரமாக இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து பழகிக்கோங்க. அடுத்து செவ்வாய் 8ஆம் இடத்துல இருந்தா என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோய், கண்டம், விபத்து, ஆபத்து, இரத்த காயங்கள், திடீர்னு மரணம் ஏற்படுறது, ஆக்சிடென்ட்ல மரணம் ஏற்படுறது, மேல இருந்து கீழே குதிச்சிடுறது, அதாவது நிறைய கெடுப்பலன் இருக்குங்க. செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல மறையும் போது திருமண ரீதியா கூட பிரச்சனைகளை வந்து அவர் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனைவி கணவனுக்கு இடையே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஏற்படுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த மாதிரி 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு ஹாரோஸ்கோப் நீங்க மேட்சிங் பார்க்கும்போது
சரியா பாருங்க, இது எல்லாருக்குமே நடந்துராது. செவ்வாய் வந்து நீச்சமாவோ பாவர்களோட சேர்ந்து அமரும் போது இந்த மாதிரி ஒரு கெடுப்பலன்களை வந்து அவர் செய்யறாரு. மொத்தத்துல நீங்க 8ஆம் இடத்தை பாத்தீங்கன்னா சுபர்கள் 8ஆம் வீட்டுல இருப்பது ஒரு வகையில நல்லது. இந்த மாதிரி பாவர்கள் 8ஆம் இடத்துல போய் சம்மந்தப்படும் போது, அதாவது சனி பரவாயில்லைங்க, ஆனா செவ்வாய் மாதிரி ஒரு கிரகம் வந்து 8ஆம் இடத்துல தனித்து அமர்றது அவ்வளவு சிறப்பு கிடையாது. ரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து இவர் தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதன் 8ஆம் இடத்துல இருந்தா படிக்காத மேதையே இவங்க தாங்க. படிச்சிருந்தா வெல் அண்ட் குட், ஆனா படிக்கலைன்னா அருமையான ஒரு அந்த நுண்ணறிவுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இன்டெலிஜென்சி, இன்டலெக்சுவல் நாலேஜ். ஸோ இந்த மாதிரி நுண்ணறிவு திறன் இவங்களுக்குலாம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதாவது புதன் ராகு சேர்ந்து 8ஆம் இடத்துல இருந்தால் சூப்பருங்க, டிடெக்டிவாக வருவாங்க, ஆராய்ச்சியாளர்களாக வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதன் சூரியன் இருந்தால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் புதாதித்ய யோகத்தை ஏற்படுத்தும். பிஸ்னஸில் அவங்க வந்து நல்லா வர முடியும். தொழில்துறையில் அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா 8ஆம் இடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்பெகுலேஷன், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், கேம்பிளிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வருது, புரியுதுங்களா, சூதாட்டம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் வந்து திறமையா யோசிக்க வைப்பாரு. திறமைசாலிகள்னு சொன்னா இந்த 8ஆம் இடத்துல இருக்க புதன் கூட சூரியன், சந்திரன், ராகு இந்த மாதிரி இருக்க கிரகங்கள்லாம் இருந்ததுன்னா சூப்பரா வந்து வேலை செய்யும். பேச்சாற்றல் படைச்சவங்க இவங்க தாங்க, சரியா பேசுவாங்க. அதாவது இந்த லாயர்ஸ், அட்வொகேட்ஸு, இந்த மேடை பேச்சாளர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ பேச்சாற்றல் படைச்சது இவங்ககிட்ட ஜெயிக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அற்புதமாக பேசியே காரியத்தை சாதிக்கக்கூடியவர்களும் இவர்கள் தான். ஏன்னா புதன் வந்து புத்திசாலி, கூட ஏதாவது ஒரு கிரகங்கள் சேர்ந்துருச்சுன்னா புதன் வந்து அவங்களோட பவரையும் எடுத்துப்பாரு. இப்போ ராகுலாம் 8ஆம் இடத்துல அமர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமான அவங்களாம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், கிரிமினலாக இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப புத்திசாலி. கிரிமினல்லாம் தப்புன்னு கிடையாது, சாதுரியமாக யோசிப்பாங்க, ரொம்ப பயங்கரமாக அதி புத்திசாலினா அது இந்த ராகு பிளஸ் புதன் 8ஆம் வீட்டில் அமரும்போது. குரு 8ஆம் வீட்டில் அமர்ந்தா என்ன பண்ணுவாரு? குரு 8ஆம் வீட்டில் அமர்ந்தா பணம் சேமிக்க வைப்பாரு. குரு வந்து இயற்கை சுபர், அது எல்லாருக்குமே தெரியும். இயற்கை சுபர் 8ஆம் வீட்டில் அமர்வது நல்ல விஷயம் தானே. ஸோ அது கெடுப்பலன்களை பெரிய அளவில் செய்யறது இல்லை. மற்ற கிரகங்களாவது கெடுப்பலன்களை செய்யும், குரு பகவான் செய்யறதே கிடையாது. ஸோ மனைவியால் லாபம் ஏற்படுறது, திருமணத்துக்கு அப்புறமா மனைவியோட நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, மனைவியா அதாவது ஜாயிண்ட் அசட் வந்து இவங்களுக்கு கிடைக்குங்க. இப்போ 8ஆம் இடத்துல வந்து குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஆட்சியாவோ உச்சமாவோ இருக்காருன்னா மனைவியின் மூலயமா ஆதாயம் வந்து நிச்சயமா வந்து இவங்களுக்கு வந்து உண்டு. அதே மாதிரி இப்போ தனுசு லக்னமா நீங்க அகைன் இருக்கீங்க அப்படின்னா லக்னாதிபதியும் குரு பகவான் தான், 4ஆம் அதிபதியும் குரு பகவான் தான். 8ஆம் இடத்துல போய் அவர் ஆட்சியார், அதாவது 8ஆம் வீட்டில் அவர் உச்சம் அடைகிறாரு. அது சந்திரனோட வீடுன்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த வீட்டில் அவர் வந்து உச்சம் அடைகிறதுனால வீடு யோகம் உண்டு. அதாவது வீடு யோகம், பொருள் சேர்க்கிற யோகம் வந்து உண்டு, மனைவியால லாபம் உண்டு. ஏன்னா 8ஆம் இடம்ன்றது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன், மேரேஜுக்கு அப்புறம் உங்களுக்கு நிகழக்கூடிய மாற்றங்கள் வந்து சொல்லக்கூடிய வீடு தான் 8ஆம் வீடு. அதே மாதிரி மனைவியோ கணவனோ எடுத்துட்டு வரக்கூடிய சொத்தை பத்தி சொல்றதும் 8ஆம் வீடு. அப்ப 4ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் சேர்ந்து 8ஆம் இடத்துல வந்து உச்சம் அடையும் போது மேரேஜுக்கு அப்புறம் தான் இவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஏற்படும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். நீண்ட ஆயுளை கொடுப்பாரு, ஏன்னா வந்து இயற்கை சுபர் அப்படின்றதுனால நீண்ட ஆயுளை கொடுப்பாரு, நோய் இல்லாத வாழ்க்கையை வந்து கொடுப்பாரு. ஸோ இதெல்லாமே அவர் வந்து பண்றாரு. 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் வீட்டை பார்வையிடுவார். அதாவது உச்சத்துல இருப்பாருங்க. உச்சத்துல இருக்கும்போது 2ஆம் இடத்துல அவர் நீச்சம் அடைகிறாரு இல்லையா, மகரத்துல அவர் நீசம். ஸோ அப்ப நீச வீட்டை பார்க்கும்போது என்ன பண்ணுவாரு, அவரு அந்த வீட்டுக்கு அவரோட பவர் போகுது. ஸோ குரு எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க மக்களே, தான் இருக்கிற வீடை விட பார்க்குற வீட்டுக்கு தான் பவர் அதிகம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. முழு பலன்களை வந்து கொடுப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ பொருளாதார ரீதியாகவும் சரி, மனைவி மக்கள் குழந்தைகள் ரீதியான ஆதாயம், இது எல்லாமே வந்து 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் செய்வார். திடீர் யோக அதிர்ஷ்டங்கள், திடீர் யோக பாகியங்கள், இது எல்லாத்தையுமே 8ஆம் வீட்டில் இருக்க குரு பகவான் செய்வார். ஸோ நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், ஆனால் சுக்கிர பகவான் மட்டும் நான் இன்னும் சொல்லலை. ஸோ நீங்கள் சுக்கிரனை பற்றி கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் என்னென்னலாம் பண்ணுவாரு அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க பார்த்தீங்களா, இவ்வளோ தூரம் வீடியோ கேட்டுட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நான் ஆல்ரெடி 7ஆம் வீடை பத்தி, 7ஆம் வீட்டில் 9 நவகிரகங்களும் இருந்தா என்ன பலன் செய்யும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஸோ போய் வீடியோவை பாருங்க.